ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போயிடலாம். பாவம் நம்ம ஹீரோயின் தான் அவங்க அப்பாவையும் இழந்துட்டு பக்கத்துல இவவும் இல்லாம, ஹீரோவும் இல்லாம பாவம் தனியா உட்காந்து தவிச்சுக்கிட்டு இருக்கா. பாவம் அவங்களுக்கு ஹீரோட ஞாபகமெல்லாம் வந்துருச்சு. போன ஃபெஸ்டிவலுக்குலாம் ஹீரோவோட இருந்ததெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, அங்க வந்து கமாண்டர் பொண்ணு சொல்றா, அந்த மாதிரி லின்னு நாட்டுக்குள்ள வந்துட்டு அவங்கள மீட் பண்ண நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரி நாளைக்கு போய் அவனை சந்திக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்றா. அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அந்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சிசி வந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம என்சு கேட்குறான், "எப்படி உன் ஹீரோயின் இருக்கா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அங்க ரோசியும் வந்துட்டா. வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசுற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறா. அவளுக்கான ஃபுட்டெல்லாம் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அதுவும் வெளிய போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. வெளிய தான் முடியல அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த என்சுஸ், "சரி, சரி நீங்க வந்து மாஸ்டர கூட்டிட்டு வெளிய போங்க. நான் வந்து படைகள அனுப்புறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அவங்களும் எதிர்பார்த்தது இதுதானே. அவங்களும் இதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில இந்த மாரி படைகளோட அவளும் வெளிய வரா நாட்டுக்குள்ள. ஆனா வந்தவ ஒரு ஸ்ட்ரீட் கடையில உட்காந்து, ஏதோ அவளுக்கு பிடிச்சமான ஒரு உணவு மாரி சூப் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அங்க லின்னும் வரான். ஏதோ தலையில ஒரு தொப்பியும், கன்னத்துல ஒரு மையும் வச்சுட்டு ஆள் அடையாளம் தெரியாதா என்ன. ஆனா அவனும் வந்தவன் நம்ம ஹீரோயின் இருக்கிற டேபிளே வந்து உட்கார்ந்தோனே, நம்ம ஹீரோயின் இந்த மடப்பையன் ஏன் என் பக்கத்துல வந்து உட்காரான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கமாண்டர் பொண்ணுட்ட கண்ண காட்ட, அவங்களும் வந்து இந்த இவன தூக்கிட்டு போய் அங்கிட்டு போய் உட்கார வைங்கன்னு சொன்னோனே, அவன தூக்கிட்டு போய் அங்கிட்டு பார்க்க வைக்கிறாங்க. உடனே அவனும் சரி, சரி நான் நைட் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவனும் கிளம்பி போறான். உடனே அந்த கமாண்டர் பொண்ணு அங்க உள்ள காவலர்ட்ட ஏதோ ஒண்ணு சாக்கு போக்கு சொல்லி அங்க இருந்து அவங்கள எல்லாம் அனுப்பி விடுறா. ஆனா அப்பதான் லின்னு வரான். வந்தோனே லின்னு வந்தோனே நம்ம ஹீரோயின் வரா. ஏன்னா இந்த விஷயமெல்லாம் அந்த ஸ்டீஃபனுக்கு தெரிய வருது. ஓ! லின்னு இங்க வந்துட்டானா? ஓ! அவங்க 2 பேரும் மீட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு, ஊருக்குள்ள பல இடத்துல வந்து பாம் வைக்க சொல்றான். இந்த பழி எல்லாத்தையும் லின்னு மேல போட்டுறலாம் அப்படிங்கிற மாரி இந்த ஸ்டீஃபன் வந்து திட்டம் தீட்டுறான். அப்படியே ஒரு சர்வன்ட்ட கூப்ட்டு நீ போய் ரோசிய வந்து என்சூஸ் கூப்பிடுறான் மெடிசின் குடுக்குறதுக்காக அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அந்த ஃபிலிம் கார்டனுக்கு வர சொல்லு, கெஸ்ட் ரூமுக்கு வர சொல்லுன்னு சொன்னோனே, அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. போனவ ரோசிட்ட விவரத்த சொல்லி என்சூஸ் உங்கள கூப்பிடுறாங்க மெடிசின் தரேன்னு சொன்னோனே, ஓ! அப்படியா சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அங்கருந்து கிளம்புறா. அப்ப அந்த டானும் வரான் வந்துட்டு நீ எங்க போற அப்படின்ட்டு, இந்த மாரி மெடிசின் வாங்க போறேன்ட்டு. சீக்கிரம் வந்துரு உனக்காக நான் வந்து ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. அதாவது டானுக்கும் அந்த ரோசிக்கும் லவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி மெடிசின் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவளும் அந்த கெஸ்ட் ரூம் நோக்கி வரும்போது, பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ அவள அடிக்கிற மாரி இருக்கு. டக்குன்னு அவளும் மயக்கம் போட்டு அப்படியே கீழ விழுந்துறா. அந்த சமயத்துல இங்க வந்து இந்த பாம் எப்படி வெடிக்கிறது அப்படிங்கிற மாரி நம்ம லின்னு வந்து நம்ம ஹீரோயினுக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். இதான் நான் மறைச்சு வச்சிருந்த பாம். இத நான் யூஸ் பண்ணவே இல்ல. நான் இத கொண்டுட்டு வந்தது உண்மதான். ஆனா உங்க அப்பா வந்து இறந்து போனதுக்கு நான் காரணமே இல்ல. ஏன்னா அந்த பாம் வந்து தூக்கி வீசினாலாம் வெடிக்காது. இதுல உள்ள பின்ன வந்து நம்ம கழட்டி விடணும். அதுக்கு இந்த த்ரெட்ட வந்து நம்ம இழுத்தா தான் வந்து வெடிக்கும். இத சும்மாலாம் தூக்கி போட்டு வெடிக்க வைக்க முடியாது. அப்படியே வெடிச்சாலும் உங்க அப்பா நிச்சயமா அங்கருந்து நான் தப்பிச்சிருக்கலாம். அப்பனா உங்க அப்பா ஏற்கனவே இறந்து போயிருக்காரு. அதனால தான் உங்க அப்பாவால தப்பிக்க முடியல. ஸோ உங்க அப்பா பாடிய வந்து எரிக்கிறதுக்காக தான் அந்த பாம் வந்து யூஸ் பண்ணி இந்த நூல வந்து இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அத எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க வந்து பார்த்தா ரோசிய வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த ஸ்டீஃபன. உடனே எதுக்கா என்னை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? மெடிசின் எங்க? என்சூஸ் தானே என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு ரோசி கத்தும்போது, நான் உன்னை கூப்பிட்டது உன்கிட்ட சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஆமா எதுக்கு லின்னு இங்க வந்திருக்கான்? எதுக்காக வந்து இந்த மாரி ஹீரோயின் அவன பார்க்க போயிருக்கா? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இவளா நான் எதுவும் எனக்கு தெரியாது சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரோசியும் சொல்றா. ஆனா அதுக்கு வந்து அவனும் சொல்றான், "நீ என்ட்ட மட்டும் உண்மைய சொல்லாட்டி, நான் வந்து மாஸ்டர் கொன்ற மாரி உன்னையும் இந்த பாம்பு வச்சு கொன்றுவேன்" அப்படின்ட்டு. உடனே நம்ம ரோசி, "அட பாவி! நீ தான் மாஸ்டர் கொன்றியா?" அப்படின்னு அவளும் அதிர்ச்சியா கேட்க, அதுக்கு அவனும் சொல்றான், "ஆனா நீ வந்து சாக வேண்டியவே இல்ல. நீ மட்டும் எனக்கு ஒத்துழைச்சா, நான் வந்து உனக்காக எல்லா ஃபேவரும் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, "நான் செத்தாலும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். நான் செத்து போனா உன்னை கண்டிப்பா பேயா வந்து உன்னை விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? அப்ப நீ பேயா வந்து என்ன செய்றான்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பாம்ப எடுத்து அவளோட கோட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த நூல அப்படியே இழுத்துக்கிட்டு போறான். ரோசிக்கு தெரிஞ்சிருச்சு இதோட நம்ம சாக போறோம் அப்படின்ட்டு. இங்க அதே மாரி காட்டிக்கிட்டு இருக்கான் நம்மளோட லின்னு. எப்படி இந்த பாம் வந்து வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி நூல இழுத்துட்டு வந்துட்டு, இப்ப நூல இழுக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே, டம்முன்னு அங்க பாம் வெடிக்கிற சத்தம் கேட்குது. என்னது ஒரு சத்தம் அப்படின்ட்டு. பார்த்தா எல்லாரும் பார்க்குறாங்க. ஏதோ பாம் வெடிக்கிற மாரி இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் அவசரமா ஊருக்குள்ள வந்து பார்த்தா, ஊர்ல பல இடத்துல வந்து பாம் வச்சு வெடிச்சு எல்லா மக்களும் அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது ஏதோ பெரிய சதி நடக்குது. அதனால நீ இங்கேருந்து கிளம்பிரு அப்படின்னு லின்ட்ட சொல்ல, லின்னும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நாட்ட விட்டு கிளம்பலான்ட்டு அவனும் கிளம்பி போறான். நம்ம ஹீரோயினும் வழி அனுப்பிட்டு அங்க உள்ள மக்கள பார்த்துக்கிட்டு இருக்கான். கெஸ்ட் ரூம்லயும் ஏதோ வெடி சத்தம் கேட்டதுனால, டானும் வந்து கேட்குறான், "இங்க தானே வந்தா ரோசி அப்ப என்னாச்சு?" அப்படின்ட்டு. அப்ப அங்குள்ள ஒரு காவலன் சொல்றான், "தெரியல அவங்க மேடம் வந்து அந்த கெஸ்ட் ரூமுக்குள்ள போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அங்க தான் சத்தம் கேட்குது" அப்படின்ட்டு. சரி இவன் உள்ள போறான். ஆனா யாருமே அங்க விட மாட்டேங்கிறாங்க. உடனே இவன் சண்டை பிடிச்சுட்டு இருக்கும்போதே, நம்மளோட ஃப்ரெண்டு சிசியும் வந்துடுறா. வந்துட்டு அவங்கள அடிச்சு
போட்டுட்டு நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, உனக்கு டானும் அவள தேடி நம்ம ரோசிய தேடி அந்த ரூமுக்குள்ள வரான். இந்த சைட கட் பண்ணி பார்க்கும்போது லின்னு வரான் பார்த்தா அவன சுத்தி எல்லாரும் வளைச்சுட்டாங்க. அந்த ஸ்டீஃபன், தவா எல்லாரும் வந்துறாங்க. லின்னுக்கு தெரிஞ்சு போட்டு போச்சு. ஆகா இவங்க நம்மள புடிச்சுட்டாய்ங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்டின்ட்டு. அதோட கட் பண்ணி இந்த ஸ்டீஃபன காட்டுனாங்க. நம்ம என்சூஸ் கோவமா வரான். என்ன தைரியம் தான் என்னட்ட எதுவும் சொல்லாம உன் இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் எடுப்பா அப்டின்னு சொன்னோனே, அதுக்கு அந்த ஸ்டீஃபன் சொல்றான். நீங்க தான் இப்ப காதல் மயக்கத்துல உங்களுக்கு கண்ணே தெரியல. எப்ப பார்த்தாலும் ரூகாவ பத்தியே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்றது? உங்களுக்கு தெரியுமா? லின்ன பார்க்கறதுக்கா இன்னைக்கு ரூகா வெளிய போயிருக்கா அப்படின்னு சொன்னோனே, நம்ம என்சூசு அப்படி சட்டைய பிடிச்சவன் அப்படி மெதுவா விடுறான். "நீ என்ன சொல்றன்ட்டு?" "ஆமா, உங்களுக்கு எதுவுமே தெரியல. ரூகா வந்து உங்களுக்கு எதிரா வந்து சதி செஞ்சுகிட்டு இருக்கா" அப்படின்ட்டு. உடனே இவன் கேட்கறான், "எதுக்காக நீ வந்து அந்த ரோசிய கொண்டான்ட்டு?" "என்னது நான் கொன்றேனா? நான் கொல்லவே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லின்னு தான்" அப்படின்னு கதை சொல்ல, நம்ம என்சூஸ் அப்படி லைட்டா சிரிக்கிறான். "ஏன்டா என்னட்டயே கதை சொல்றியா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அங்க டானும் வந்துறான். வந்துட்டு ரோசி எங்க அவ வந்து கெஸ்ட் ரூமுக்கு நீங்க கூப்பிட்டதா வந்தாலே, போய் அவள காணோமே. அங்க ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல, உண்மையா? அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. என்சூஸும் அமைதியா இருக்கான். உடனே அதுக்கு அந்த ஸ்டீஃபன் சொல்றான், "அந்த லின்னு தான் பல இடத்துல குண்டு வச்சான். அதுல தான் கெஸ்ட் ரூமும் எரிஞ்சு போச்சு" அப்படின்ட்டு. உடனே நம்ம டான் பக்கத்துல வந்துட்டு, "என்னது லின்னா? நிச்சயமா அவன் செய்யல. இதுக்கு நீ தான் காரணம். நீ தான் அவள கொலை பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அதுக்கு அவன் ஸ்டீஃபன், "என்ன தைரியம் தான் நீ என்னைய பார்த்து இந்த மாரி சொல்லுவ? நீ யாருன்னு தெரியுமா? இப்ப நீ சாதாரண குக்கு. எனக்கு நெறைய பதவி இருக்கு. என்ன தெரியுமா நீ என்ட்ட இப்படி பேசுவ?" அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு டானும் வந்து கோவமா வந்து அதோட என்சுசுவ பார்த்து கேட்கறான். ஸோ அவ பாவம் அவ என்ன பண்ணா? எதுக்காக அவள கூப்பிட்டு இப்படி கொன்றீங்க? அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்சுசு மொத கெஸ்ட் ரூம்ல இறந்து போனது அவளாண்டு போன்ஸ் எல்லாம் நீ எடுத்துட்டு வா. அப்புறமா வந்து இத பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, இவனும் வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கட்டடமே எரிஞ்சு சாம்பலா போயிருக்கு. அதோட பாவங்க டானும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். பாவம் அநியாயத்துக்கு நம்ம ரோசியே இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளோட ரூகாவும் அங்க வந்து நிக்கிறா. வந்துட்டு உள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்பதான் நம்மளோட சிசிஸ்வரா இந்த மாரி உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. டான் போயிருக்காரு. இன்னும் வரல. என்ன உள்ள நடக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சரின்னு பார்க்கலான்னு உள்ள வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த கட்டடமே எரிஞ்சிருக்கிற பார்த்துட்டு பாவம் நம்ம ஹீரோயின் அழுகுறா. ரோசி போயிட்டாளான்னு. டான் ஆமா அவ இறந்து போயிட்டா. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி அவனும் அழுக. நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டு இருக்கு. இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. மேன்சூசு, ஸ்டீபன் மத்தவங்கலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி இப்படி பாம்பு வெடிச்சுச்சு? என்ன நடந்துச்சுன்ட்டு. நம்ம ஹீரோயினும் அப்படியே நடந்து வரா. வந்தவ நம்ம என்சூசுவ பார்க்குறா. பார்த்துட்டு எதுக்காக இந்த மாரி அவள இங்க வர சொன்னீங்க? அப்படின்ட்டு. அதுக்கு அவன் உடம்பு சரியில்ல. நீ எதுக்கு வந்த? அப்படின்னு கேட்கும்போது, டக்குன்னு ஓங்கி நம்ம என்சூஸ் அரைஞ்சிட்டா நம்ம ஹீரோயின். மறுபடியும் அறைய போகும்போது அவன் கைய பிடிச்சுறான். பிடிச்சுட்டு, "நீ ஈரத்தோட இருக்கா. இது நல்லதில்ல. உடனே ரூம் புக் போ" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. "நீ எனக்கு மெடிசின் ஒண்ணு தரேன்னு சொல்லிட்டு தானே அவள கூப்பிட்ட. எதுக்கு அவள அப்படி சாவடிச்ச?" அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ளவங்க கேட்கறாங்க, "இதுக்கும் என்சூஸுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்ட்டு. அதுக்கு ஸ்டீபன் சொல்றான், "ஆமா லின்னு தான் இதுக்கு காரணம். அவன் தான் வந்து பாம்பு வச்சான். நான் பார்த்தேன் என் கண்ணால" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. வந்துட்டு நாளைக்கு வந்து மீட்டிங் ஹாலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அங்க வந்து எல்லா தலைவரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அங்கருந்து கிளம்பி போறா. ஆனா வந்தவ நம்ம ஃப்ரெண்டுட்டயும், இந்த கமாண்டர்ட்டயும் சொல்லிட்டு இருக்கா. லின்னு வந்து இதுல வந்து நிரபராதி. நிச்சயமா அவனுக்கு எங்க அப்பா இறப்புக்கும் சம்மந்தம் இல்லன்ட்டு நாளைக்கு நிரூபிக்க போறேன் அப்படின்ட்டு. அடுத்த நாள் மீட்டிங்க்காக கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது, எல்லா தலைவரும் வந்துட்டாங்கன்ட்டு அந்த ரோசியும் சொல்ல, இவ அதோட நம்ம ஹீரோயின் மாஸ்டர் இதுல பதவிக்காக வந்து உட்கார்றா. உடனே எல்லாரும் வராங்க. வந்தவங்க எதுக்காக அவங்க திடீர்னு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நாட்டுல இந்த மாரி நேத்து வந்து வெடிகுண்டுலாம் வெடிச்சுச்சு அப்படிங்கிற மாரி ஸ்டீபன் சொல்றான். ஆனா அங்க உள்ளவங்கலாம் என்னது வெடியா? இந்த நாடு எப்போதும் அமைதியா இருந்துச்சு. இப்ப எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கெல்லாம் காரணம் லின்னு தான் அப்படிங்கிற மாரி இந்த ஸ்டீபன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "என்னது லின்னா? நீ அத பார்த்தியா? நேத்து வந்து நிலா கூட இல்லையே! உனக்கு எந்த வெளிச்சத்துல நீ வந்து லின்ன பார்த்த?" அப்படின்ட்டு. "உண்மையிலே லின்ன தான் பார்த்தேன். அவன் தான் வந்தான். அதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கைய காட்டுறான். பார்த்தா லின்ன கட்டி போட்டு கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் தெரிய வருது, லின்னு மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினும் ஸ்டீபன முறைக்க, அவன்லாம் ஒண்ணுமே தெரியாத மாரி அங்கிட்டு திரும்பிக்கிறான். ஆனா அங்க உள்ள தலைவர்கள்லாம், "இது என்ன இவன் தானா அவன் நாட்டுக்குள்ள வந்துக்கிறான்? இவன் தான் மறுபடியும் வெடிகுண்டு வச்சானா?" அப்படிங்கிற மாரி எல்லாருமே வந்து இவன கொல்லணும் கொல்லணும்னு பேசும்போது, நம்ம லின்னு கத்துறான். "ஆமா, ஆமா என்னைய கொல்லுங்க. உண்மையான குற்றவாளிய வுட்டுட்டு என்னைய கொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் டக்குன்னு, "நிச்சயமா இதுக்கு காரணம் லின் இல்ல" அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஸ்டீபனும் கேட்கறான், "என்னது லின்னு காரணம் இல்லையா?" அப்படின்ட்டு. "ஏன் அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின், "ஏன்னா நேத்து நைட் வந்து அவன் என்கூட இருந்தான்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்டீபனும், "நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நேத்து நைட்டு உங்க கூடயா இருந்தான்?" அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் எந்த அர்த்தத்துல இந்த மாரி கேள்வி கேட்கறான்ட்டு. ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்சூஸும் அமைதியா தான் இருக்கான்.
நம்ம ஹீரோயின் ஆமா அவன் நேத்து என் கூட தான் இருந்தான். இந்த மாரி பாம் எப்படி வெடிக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பொய் சொல்றீங்க. நேத்து நைட் நீங்க எங்கேயுமே போகல. வீட்ல தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு ஒரு சர்வன்ட்ட வர சொல்றாங்க. அந்த சர்வன்ட் யாருன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கே தெரியல. கேட்கிறா நீ யாரு அப்படின்னு. நான் தான் மேடத்தோட சர்வன்ட். நான் வந்து எப்பவுமே மேடத்துக்கு ஃபுட் வந்து நான் தான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஓ! லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு தெரியல மேடம் வந்து தூங்காம நைட்டு ஃபுல்லா ஜன்னல்ல நின்டுகிட்டே இருந்தாங்க. யாரையோ தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னு அவளும் ஏதோ கட்டுக்கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்காக அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஸ்டீஃபன் கேட்க, தெரியல எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னா, ஆனா நைட்டு ஃபுல்லா அவங்க நின்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கும் கவலையா இருந்துச்சு. ஆனா நானும் தூங்காம அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் புரிஞ்சு போட்டு போச்சு. இந்த சதிகார கும்பல் நம்மளுக்கு எதிரா எல்லாமே சதி செய்றாங்க. நீங்க என்ன வேணாலும் கதை சொல்லுங்கடா, நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அப்படியே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நம்மட்ட சிரிப்பு சிரிக்கிற மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்சோஸும் அமைதியா இருக்கான். உடனே இந்த ஸ்டீஃபனும் கேட்குறான். எதுக்காக ரூபா நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தாங்க? யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு. அதுக்கு இந்த மெய்டு பொண்ணு அது வந்து லின்னுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. என்னது லின்னுக்காகவா? ஆமா லின்னுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க லின்னு அவங்களும் லவ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, உடனே அங்க உள்ள தலைவர்கள் எல்லாருமே, என்னது லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இது என்னது இது புது விஷயமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, இந்த பொண்ணு யாரு? எங்கேயாவது யாராவது பார்த்துருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு முறாங்க அங்கிள் நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. இவங்க என் சர்வன்ட்டா அப்படின்னு கேட்கும்போது, அவரும் வராரு. நான் நெறைய தடவ அங்க போயிருக்கேன், வந்திருக்கேன். நிச்சயமா இந்த பொண்ண நான் பார்த்ததே இல்ல. அதுவும் இல்லாம ரூஹாக்கு இவ கண்டிப்பா சர்வன்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையாப்பா? வேணா நான் இன்னொன்னு ஒரு சாட்சிய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோனே, இவனும் வரான். வந்துட்டு நம்ம ஸ்டீஃபனும் நம்ம ரூஹா பக்கத்துல வந்துட்டு சொல்றான். இல்ல நீங்க யார வேணாலும் லவ் பண்ணுங்க. இருந்தாலும் உங்க அப்பாவ கொலை பண்ணவங்கள நாங்க கண்டுபிடிக்கிறது எங்க கடமை இல்ல அப்படின்ட்டு. ரூஹா சிரிச்சுக்கிட்டு நான் இன்னொரு சாட்சியும் கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமாண்டர் பொண்ண கூப்பிட்டோன்னே, அந்த பொண்ணும் வரா. ஆனா நான் உங்க பாதுகாப்புக்காக வந்திருக்கிறேன். நான் வந்து பல தடவ உங்களோட இருந்திருக்கேன். நிச்சயமா இந்த பொண்ண நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்ல அப்டின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே திருப்பி அந்த ஸ்டீஃபன பார்த்து, "என்னப்பா இந்த சாட்சி உனக்கு போதுமா?" அப்படின்ட்டு. சொல்லிட்டு சொல்றா. அதுவும் இல்லாம நீ இனிமே ரூபா ரூபான்னு கூப்பிடுறத மொத ஸ்டாப் பண்ணு. நான் உன் மாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னா, அவனுக்கு மூஞ்சிலாம் அப்படி செத்து போயிருது. "சாரி மாஸ்டர்" அப்படிங்கிற மாரி அப்படியே வந்து கையெடுத்து இது பண்ணி வணங்குறான். ஆனா நான் ரூஹா சொல்றா, "உங்களுக்கு இன்னும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா என் அப்பாவ கொண்டவன் லின் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ கையில உள்ள பாம்ப தூக்கி வீசணும். அங்க உள்ளவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ஐயய்யோ! அப்படின்ட்டு. இந்த பாம்ப தூக்கி வீசினாலாம் வெடிக்காது. இது எப்படி வெடிக்குது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள அந்த அருவி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இப்ப இந்த பாம்ப வந்து வீசுறான்ல, இந்த நூல வந்து இழுக்கணும். அப்பதான் பின் ஓப்பன் ஆகி வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி வெடிக்க வச்சு காட்டுறா. நிச்சயமா இந்த ஒரு சக்தியால எங்க அப்பாவ கொன்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த தவா வரான். வந்துட்டு நம்ம மாஸ்டருக்கு வந்து இந்த பாம்ப பத்தி இன்னும் கொஞ்சம் சரியா தெரியலன்னு நெனைக்கிறேன். இது வந்து நார்மலான பாம். ஆனா இத விட சக்தி வாய்ந்த பாம்லாம் இருக்குது. அத வச்சு யூஸ் பண்ணா கண்டிப்பா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே நம்மோட முராங்காக்களும் வராங்க. ஆமா ரொம்ப சக்திவான பாம்லாம் இருக்குது. நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தூக்கி வீசினா கூட உங்க அப்பாவோட இது வெடிச்சு சிதற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ளவங்களும் சொல்றாங்க. இதுல இன்னும் சும்மா விடக்கூடாது. இவன் தான் பொய் சொல்றான். இவன் தான் குற்றவாளி. இவன வந்து ஜெயில்ல அடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்டீஃபனும் சொல்றான். இவன ஏன் பாதுகாப்புல வைங்கன்ட்டு. உடனே டக்குன்னு நம்ம என்சிஸ் சொல்றான். வேண்டாம் இவன் வந்து என்னோட கார்டன்ல இவன கட்டி போடுங்க அப்படின்னு சொன்னோனே, உடனே அங்க உள்ளவங்களும் எல்லாரும் அமைதியா போயிறாங்க. அதோட லின்னையும் இழுத்துக்கிட்டு வந்து நம்ம என்சிஸ் கார்டன்ல வந்து கட்டி வச்சிருக்காங்க. இது லயாவும் பார்க்குறா. பார்த்துட்டு அவளுக்கு கோவம் வருது. உடனே வாள எடுத்துட்டு அந்த கயித்த கட் பண்ணலான்னு போறா. அங்க உள்ள மேய்டு விட மாட்டேங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் இந்த மாரி செய்யாதீங்க. இப்படி செஞ்சா நீங்க கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிசி வரா. வந்தவ நம்மளோட லின்ன பார்த்துட்டு ஆனா அமைதியா அப்படி போறா. ஏன்னா ஒரு வகையில இவளும் பிரதர்ல இவளுக்கு. வந்தவ வந்து உருவா அவங்கள மீட் பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லயாவ மீட் பண்ண வரா. உடனே அவ சொல்றா, லின்னு வந்து எப்படியும் சாகக்கூடாது அப்படின்னு நம்ம லயா சொல்லும்போது, நம்மளோட ஹீரோயின் சொல்றா, ஆமா அவன் கண்டிப்பா சாகக்கூடாது. அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 தோழிகளும் ஏதோ ஒரு ஐடியா பண்றாங்க. அதோட நம்ம ஹீரோயின் வரா. பார்த்தா அந்த சிசி வந்து இவளுக்கான தேவையான ட்ரெஸ்ஸு, மணி எல்லாத்தையும் எடுத்து கட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பலான்ட்டு இருக்கா போல இருக்குது. உடனே நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீனே என் கூட வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சிசி சொல்றா, இல்ல இல்ல நான் வந்தா அவ்வளோ சரியா இருக்காது. நீங்க மட்டும் போங்க அப்படின்ட்டு. நீ உன்னைய பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சிசி சொல்றா, கண்டிப்பா நான் என்னைய பத்திரமா பார்த்துக்குவேன். அதே மாரி நீங்களும் உங்கள பத்திரமா பார்த்துக்கங்க. நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கன்ட்டு. அப்படியே போன ஜிங்கும் இன்னும் வந்து சேரல. அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாப்புல இருக்கு. இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம எம்சூஸ் அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க உள்ள படைகள் எல்லாத்தையும் நீங்கலாம் இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொன்னா, அங்க உள்ள படைகள்லாம் எல்லாரும் போயிறாங்க.
ஆனா நம்ம லயாவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா என்எஸ்எஸ் திடீர்னு வாள் எடுத்துக்கிட்டு நம்ம லின்னு பக்கத்துல நோக்கி வந்தோம்னா, லயாக்கும் கோவம் வந்துருது. அவளும் வாள் எடுத்துட்டு வரா. ஆனா என்எஸ்எஸ் கட்டி போட்டுக்கிட்டு இருந்த நம்மளோட லின்ன வந்து அந்த கயித்த கட் பண்ணிறான். ஆனா லின்னும் கீழ விழுந்துறான். ஆனா இத பார்த்தோன தான் லயாக்கு கொஞ்சமே அமைதியாருது. ஆனா அப்படியே அவ நிண்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம லின்ன பார்த்து இவன் சொல்றான், "நீ என்ன தைரியம் தான் இந்த நாட்டுக்குள்ள வருவ? உனக்கு உன் மேல குற்றம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்ட்டு. அதுக்கு லின்னு சொல்றான், "என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல." அப்படி சொன்னேன். ஆனா என்எஸ்எஸ் எதுவுமே சொல்லாம, "தேவையில்லாம அநியாயமா எந்த உயிரும் போக நான் விரும்பல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பி போறான். அதாவது, "நீ தப்பிச்சு போறேன்டா போய்க்க." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டு போறான் போல இருக்கு. சொல்லிட்டு வந்தவன் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கா உட்காரான். அந்த நேரத்துல நம்ம ரூகாவும் வரா. நம்ம ரூகாவ பார்த்தோனே லின்னு சிரிக்கிறான். அவ எதுவுமே சொல்லாம அமைதியா வந்து நம்மளோட என்சுசுவ பார்க்கறதுக்காக உள்ள வரா. வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ எடுத்து பார்க்கறா. பார்த்துட்டு, "இது சூப்பரான ட்ரிங்க்ஸு. இத நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்குவோமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, உடனே இவனும் சரின்னு சொல்லிட்டு சேர்ந்து குடிக்கிறாங்க. அப்ப ஏதோ சின்ன வயசுல நடந்த கதைய சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ அதிகமா சாப்பிடுவா. ஆனா நீ தான் ஜெயிக்கிற மாரி இருக்கு. ஆனா நான் இதுவரைக்கும் உனக்காக விட்டு குடுத்துக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியாது. மத்தபடி நீ ஒண்ணும் சாப்பிட்டு ஒண்ணும் ஜெயிக்கல." அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு சின்ன வயசு ஒரு ஸ்டோரிய சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்போ உன்னைய அந்த மாரி நான் விடமாட்டேன். நீ ஜெயிக்கிறத நான் விடமாட்டேன். கண்டிப்பா உனக்காக இனிமே நான் விட்டுக் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம என்சூஸுக்கு லைட்டா மயக்கம் வருது. ஆனா அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா அவன் பக்கத்துல வந்து ஏதோ அந்த முத்துற மாரி உள்ள அந்த சீல எடுக்கிறா. அவனும் டக்குன்னு தடுக்கிறான். நம்ம விட மாட்டேங்கிறான். அத எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி போறான். அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கைய புடிச்சு, "நீ தயவு செய்து வெளிய போகாத. அது உனக்கு நல்லதில்ல. உனக்கு ஆபத்து." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியே கிளம்பி போறா. ஆனா என்சூஸ், "நீ என்ன பண்ண?" அப்படின்னு அவன் கேட்கும்போது, "நான் உன்னை கொல்லுவேன்னு நினைக்கிறியா?" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவன கேட்டவுடனே நம்ம என்சூஸ் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறான். நம்ம ஹீரோயினும் நம்ம லயாவும் வந்து நம்ம லின்ன கூட்டிக்கிட்டு அதோட வெளிய வந்துட்டாங்க போல இருக்குது. இந்த விஷயத்த யாரோ ஒரு ஒற்றன் வந்து திடீர்னு என்னன்னு தெரியல, நம்ம கோட்டைய விட்டு ஒரு ஹார்ஸ் வண்டி வெளிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தவாட்ட சொல்ல, அவனும் நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி வரான். இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்மளோட லின்னு, நம்ம லயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. லின்னுக்கு அடிபட்டுறதுக்கு இருக்கிறத நினைச்சு நம்ம லயா ரொம்ப வருத்தப்படுறா. "நீ உன்னை கவனிச்சுக்க. நீ இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு." அப்படின்ட்டு. ஆனா லின்னு சொல்றான், "நான் கண்டிப்பா அடுத்த தடவ வரும்போது நீ என் கூட வருவியான்ட்டு." அதுக்கு லயாவும், "நான் நிச்சயமா வருவேன்." அப்படின்ட்டு. அப்பதான் அவனுக்கு தெரிய வருது, நம்மளோட ரோஸ் இறந்தது. அது கேட்டோனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. "என்னது ரோஸ் இறந்துட்டாளா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ச்சே! இந்த நேரத்துல நான் வந்து அவங்களெல்லாம் பழிவாங்க முடியாம இருக்கேனே." அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட லயாவும் அவனுக்கு சமாதானப்படுத்துறா. "நீ உன் உயிர இப்போதைக்கு காப்பாத்திக்க, அப்புறமா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கருந்து வழி அனுப்பி விட்டுறா. பார்த்தா அந்த காட்டுக்குள்ள அந்த குதிரை வண்டி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா தவா படைகளோட நிக்கிறான். வண்டிக்குள்ள யார் இருக்கான்னு சொன்னா, நம்ம லையா தான் எட்டி பார்க்குறா. பார்த்தா வெளிய வந்துட்டு, "நீங்களா? நீங்க எங்கன்ட்டு?" உடனே தவான் கேட்குறான், "நீ எங்க போறான்ட்டு?" "நான் நம்ம நாட்டுக்கு போலான்னு இருக்கேன். இங்க வந்து நம்மளோட யன்சூஸ் என்னை கவனிச்சுக்கவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் ரூகாவே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால நான் வீட்டுக்கு போலான்னு இருக்கேன்னு" சொல்லும்போது, உடனே அவனும், "அப்படிலாம் போக்கூடாதும்மா. நான் சமாதானப்படுத்துறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வேணா அவன் குதிரை வண்டியில இருந்து வரவான்ட்டு. அவனுக்கு டவுட்டு குதிரை வண்டிக்குள்ள யாரும் இருக்காங்களான்ட்டு. நம்ம லயாவும் சரி ஓகேன்னு சொன்னா, அவன் வந்து பார்க்குறான். பார்த்தா வண்டியில யாருமே இல்ல. அதோட லயா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, நம்ம என்சூஸ் அப்படியே மயக்கத்துல கிடக்குறான். உடனே இவன உடனே படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் பார்க்குறான், ஏதோ ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒண்ணு கலந்துருக்காங்கன்ட்டு. உடனே அவனுக்கு அப்பதான் படுக்க போட்டோனே மயக்கம் தெளியுது. உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அங்க ஸ்டீஃபன் எல்லாம் இருக்காங்க. "நீங்க என்ன பண்ணீங்க? ஏதோ ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒண்ணு கலந்துருக்காங்க போல இருக்கு. அதான் மயக்கப்பட்டுட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க சரி நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு, ஸ்டீஃபனும் நம்ம தபாவும் அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அப்ப லயா தான் இவள கவனிச்சுட்டு இருக்கும்போது, "நீ வேணும்னு தானே அந்த லின்ன நீ வந்து தப்பிக்க விட்ட" அப்படின்னு நம்ம லயா வந்து என்சூஸ்வ பார்த்து கேட்க, அதுக்கு அவனும், "ஆமா, உனக்கு வந்து யாரோட வாழணும்னு விருப்பப்படுறியோ, அது இப்படியே வாழ்ந்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி அவளுக்கு சொன்னோனே, நம்ம லயாவுக்கு ஒரு மாதிரியா போயிருது. இங்க பார்த்தா ஸ்டீபன், என்சுசு அந்த முராங்கங்க எல்லாரும் அன்னைக்கு நின்டுட்டு இருக்காங்க. அந்த லின்னு தப்பிச்சது தெரிஞ்சிருச்சு போல, கூடவே கூட்டிட்டு போனது அந்த மாஸ்டர் தான்ட்டு. ஆனா ஸ்டீபன் இதாச்சாக்குன்ட்டு, "என்னது மாஸ்டர கொலை பண்ணவங்கள வந்து இந்த பொண்ணு வந்து இப்படி காப்பாத்தி விட்டுருக்காங்க. இத சும்மா விடக்கூடாது." அப்படின்னு வேகமா பேசும்போது, உடனே நம்ம என்சுசுக்கு கோவம் வந்துருது. "அவ மேல ஏதாவது பட்டுச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம கூட்டிட்டு இங்க வரணும் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஸ்டீபனுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி முறைச்ச மாரி, சரி அப்படிங்கிற மாரி போறான். இங்க ஒரு வழியா அவங்களும் காட்டு வழியா வந்து வேற நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க போல இருக்குது. அப்பதான் பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து ஒரு டோக்கன் மாரி குடுக்குறான். அதாவது நம்ம ரூஹா வந்து அந்த கின்னுக்கு குடுத்தான்ல, அந்த டோக்கன் தான். ஆனா அந்த டோக்கன பார்த்தோனே, இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா. அதோட ஊருக்குள்ள வந்தோனே, நம்ம கின்னு தான் வரான். வந்துட்டு, "வாங்க, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னாச்சு உங்களுக்கு முடியெல்லாம் அப்படி வெள்ளையா இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உள்ள வாங்க. ஓல்டு மாஸ்டர் உள்ள தான் இருக்காங்க." அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்காங்க. ஆனா கிழவன் வேஷத்துல அவன் இருக்கான். நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "நான் வந்து கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அத பத்தி பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம கின்னு வந்து எல்லாத்துக்கும் டீ குடுக்குறான். அப்ப டக்குன்னு நம்ம ரூஹா வந்து கின்னோட கைய பிடிச்சுட்டு, "என்னாச்சு உங்களுக்கு? உங்க பவர்லாம் எங்க?" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு அவன் சொல்றான், "சில
காரணத்துக்காக என் மாஸ்டர் உயிர் பொழைக்கணுங்கிறதுக்காக என்னோட பவர் எல்லாத்தையும் என் மாஸ்டருக்கு குடுத்துருக்கேன் அப்படின்னு கின்னு சொல்ல, நம்ம ருஹா ஓ! அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவனும் சொல்றான், ஆனா இத பத்தி இப்ப பேசக்கூடிய நேரம் இல்ல. உங்களோட இத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் கேட்குறான். வந்து லின்ன வந்து அரெஸ்ட் பண்ணதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இப்ப நீங்க சேஃபா ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றா. அதோட நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, எப்படியாவது லின்ன வந்து பாதுகாப்பா அவங்க நாட்டுல கொண்டு போய் விட்டுடணும். நானும் எப்படியாவது யூட்ட போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி யூட்ட இந்த விஷயத்தலாம் சொல்லணுமே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு கின்னும் சொல்றான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போய் யூட்ட இந்த மாரி விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்றேன். நீங்க அப்புறமா லின்ன விட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு. உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் மத்தவங்க எல்லாரும் போறதுக்கா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த கின்னும் வந்து இங்கேருந்து கிளம்புறான். கிளம்பும்போது மாஸ்டர் நீங்க உங்கள பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவங்களும் அதோட அந்த நாட்ட விட்டு கிளம்பி போறாங்க. அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. டான் வரான். டான் எப்போதும் இருந்த அந்த நியூஸ் இதுக்கு அவன் வந்தோனே அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நாங்க உள்ளவங்க எல்லாரும் வந்து இவன வந்து வரவேற்கிறாங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம்ன்ட்டு. நான் திரும்ப இந்த பதவிக்கு வர நீங்கலாம் விரும்புறீங்களான்ட்டு. ஆமா கண்டிப்பா விரும்புறேன் அப்படின்ட்டு. அப்ப நான் அதுக்கு வந்து ஸ்டீபனும் வந்து யங்சூஸும் அழிக்கணும். அதுக்கு உதவி செய்யணும். அதனால இங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவங்க 2 பேருக்கும் தெரியாம பார்த்துக்கிருங்க. அதுவும் முக்கியமா வந்து ரூபாவ பத்தி எந்த நியூஸும் கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னோனே, அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாய்ங்க. இங்க கட் பண்ணி காட்டும்போது நம்ம ஹீரோயினும் திரும்பவும் அதே இந்த பிங்க் டவுனுக்கு தான் வந்திருக்காங்க. அதுவும் அவங்க இருந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்தோனே அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்ன நீ மட்டும் வந்திருக்க? எங்க உன் புருஷன்?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் அவர் வந்து வெளியூர் போயிருக்காரு. அதுக்கு பதிலா அவங்க டாடிய கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஆனா சரின்னு சொல்லிட்டு அந்த பழைய இடத்துல அவங்க எல்லாரும் தங்கி இருக்கும்போது, இந்த நியூஸ் வந்து நம்ம தவாக்கும் தெரிய வருது. உடனே இங்க ரூஹா வந்திருக்காளா? இங்க இருக்கிறது சரியில்ல. அவள இந்த நாட்ட விட்டு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அவள வந்து நம்மளால கொல்ல முடியும். இங்க இருந்தா ஏதாவது ஆபத்துண்டா நம்ம பேரு கெட்ட பேரா போயிரும். அதெல்லாம் இங்கேருந்து சொல்லு அப்படின்னு சொன்னோனே, உடனே அவனும் வந்து நம்ம ஹீரோயின மீட் பண்றான். மீட் பண்ணிட்டு, இந்த மாரி நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. ஏன்டா உங்க அப்பாவ கொலை பண்ண லின்ன வந்து நீங்க காப்பாத்துறதா வந்து பேச்சு இருக்குது. உங்க மேல ஒரு சந்தேகமும் இருக்குது. அதனால இங்க இருக்கிறது அவ்வளோ சரியா இருக்காது அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரி நான் அந்த நாட்ட விட்டு போறேன் அப்படிங்கிற மாரி அவளும் ஒத்துக்கிறா. அதோட கட் பண்ணி இங்க என்சூஸ்வா கட்டுறாங்க. பார்த்தா ஸ்டீபன் வந்து சொல்றான், "உங்கள பார்க்கறதுக்கா யாரோ ஒருத்தர் வந்திருக்காரா, அவர் ரெட் கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உங்க கார்டன்ல நிக்கிறாங்கன்னு" சொன்னோனே, என்சூஸுக்கு அப்படியே மூஞ்சியே மாறிடுது. என்னது அங்கிள் அப்படின்ட்டு அவனும் வேகமா வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த வில்லன் தான் நின்டுகிட்டு இருக்கான். உடனே "நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு நம்ம என்சூஸ் கேட்க, அதுக்கு அவனும், "நீ தான் இப்ப என்னைய வந்து பார்க்க வரதில்லையா, அதனால தான் நானும் உன்னையே பார்க்கலான்னு இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடம் அப்படியே மாறாம அப்படியே தான் இருக்குது. ஆனா அந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாரி நம்ம என்சூஸ்வ பார்த்து சொல்றான். அதோட பக்கத்துல உள்ள ஸ்டீஃபன பார்த்துட்டு, "நீ தான் ஸ்டீஃபனா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. எனக்கு ஒரு உதவி செய்வியா?" அப்படின்னு கேட்டோனே, அவனும் கண்டிப்பா சொல்லுங்க. நான் உங்க அடிமை. என்ன வேணாலும் செய்றேன் அப்படின்னு சொன்னோனே, "நீ ரூஹாவ கண்டுபிடிச்சு அவள கொன்று" அப்படின்னு சொன்னோனே, இத கேள்விப்பட்ட என்சூஸும், "ஐயோ! என்ன அங்கிள் சொல்றீங்க? நான் தான் சொன்னேன்ல அவள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க கூட எனக்கு வாக்கு குடுத்தீங்கல்ல" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த வில்லன் சொல்றான், "நான் சொன்னேன். ஆனா ரூஹா தான் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டால்ல. அதனால அவ சரியா வரமாட்டா. அதனால அவள கொல்றது தான் சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஸ்டீஃபன் நீ அவள கொன்று" அப்படின்னு சொன்னோனே, அவனும் சரி அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா என்சூஸ் வந்து கெஞ்சுறான், "அங்கிள் அந்த மாரி பண்ணிற வேண்டாம். பாவம் அவள விட்டுடுங்க" அப்படின்ட்டு. அதுக்கு அந்த வில்லனும் என்சூஸ் அப்படியே லைட்டா கண்ண தடவி, "உனக்கு வந்து இவ்ளோ அன்பு இருக்கக்கூடாது, காதல் இருக்கக்கூடாது. இது நல்லதில்ல. உன் அழிவுக்கு இதுவே காரணமாயிரும்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனால நம்ம என்சூஸ்வால ஒண்ணுமே செய்ய முடியாம அமைதியா இருக்கான். அதோட இங்கே நம்ம ஹீரோயினையும் அந்த நாட்டோட எல்லை வரைக்கும் கூட்டிட்டு வந்து, அந்த தவாவோட அண்ணன் விட்டுட்டு போறான். "இதுக்கு பிறகு நீங்க போய்க்கிருங்க. உங்கள பாதுகாப்பா பார்த்துக்கிருங்கன்ட்டு." நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி போறா. அந்த கொஞ்சம் தூரத்திலேயே இவைங்க ஆட்கள்லாம் வந்துர்றாய்ங்க. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, வந்து நம்ம ஹீரோயின தாக்க வர்றாய்ங்க. உடனே உள்ள வந்து நம்மளோட லின்னும், நம்ம ஹீரோவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த கமாண்டர் பொண்ணு நம்ம ஹீரோயினும் வந்து அவங்களோட சண்டை பிடிக்கும்போது, அந்த நேரம் பார்த்து நம்ம டானோட ஆட்களும் வந்துர்றாங்க. பார்த்தா டானுக்காக சில ஆட்கள் இருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்துட்டாங்க. அவங்கள சேஃபா வந்து பாதுகாப்பா சொன்னாங்கன்னு. ஒரு வழியா இவங்க ஒரு கடற்கரை ஓரமா வந்துர்றாங்க. வந்து இனிமே என்னடா பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அதோட கட் பண்ணி கட்டவும் லூனா மேனர்லாம். இங்க வந்து ரூபாவ பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுச்சான்னு கேட்டதுக்கு, அங்க உள்ளவங்களும் இல்லையே எதுவுமே தெரியலையே அப்படின்னு அந்த சீடன்னு சொல்ல, அதோட சரி இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன என்சூஸ் சொல்றான். இந்த மாரி இவங்கள நம்பிக்கிட்டு இருந்தா சரியா வராது. ரூஹா எங்க இருக்காங்க? நீங்களே உடனே நம் முராங்க அங்கிள் நீங்களும் கண்டுபிடிங்கன்னு சொன்னா, அவங்க 2 பேரும் சரி நாங்களே கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஸ்டீஃபனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா அவன் கையில கிடைச்சா தானே அவன் வந்து நம்ம ஹீரோயின கொல்ல முடியும். அதனால அவன் அத பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்.
இங்க கடற்கரையில உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ, ஹீரோயின் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த ஃபேங்குங்கிற பொண்ணு வந்துறா. வந்துட்டு நின்னு பார்த்தோன்னா, அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. "நீங்க வந்துட்டீங்களா திரும்பி?" அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் கொண்டு வந்துருக்கிறேன் அப்படி சொன்னோனே, "லின்னு என்ன கொண்டு வந்திருக்க?" அப்படின்ட்டு. "உங்க நாடு உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. உங்களுக்காக பல தலைவர்கள் இப்ப சப்போர்ட் பண்றாங்க." அப்படின்னு சொன்னா, அத கேட்டு அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா கடைசியில நம்ம லின்ன வந்து அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் நாட்டு தலைவர்லாம் இவனுக்கு சப்போர்ட் குடுக்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அந்த மாயாவி ஆனியும் வரா வந்துட்டு, "இங்க என்ன போயிட்டுருக்கு?" அப்படின்ட்டு. "இல்ல நின்னு இந்த மாரி ஆபத்துலருந்து வந்துகிட்டு இருக்காரு. நாங்க வந்து அவர வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அதனால அடுத்த தலைவர் அவரே இருக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இந்த மாயாவி ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அப்ப இவங்களுக்குள்ள பெரிய ஆர்கியூமென்ட்டே வருது. அப்பதான் தெரிய வருது, இவ தான் வந்து ஆங்கிள் பேலஸோட இன்னொரு ஒரு சீடரு. இவ வந்து வில்லி அப்படின்ட்டு. ஆனா அத கேட்டோனே அவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயி, "இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். இனிமே உங்கள நான் இங்க விட்டு வைக்க மாட்டோம்ன்னு" சொல்லும்போது, அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. ஆனா என்ன பண்றது? அவங்கலாம் சாதாரண மனுஷங்க. இவ தான் மாயாவியாச்சே! இவ பயங்கரமா சண்டை போடுறா. இவங்களோட சேர்ந்து அவங்களும் முடிஞ்ச அளவு சண்டை போடுறாய்ங்க. ஆனா அவளா பறந்து பறந்து இவங்க எல்லாத்தையும் தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா சரி நான் இப்போதைக்கு இங்கேருந்து போறேன். ஆனா உங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவ அங்கருந்து பறந்து போயிறா. இங்க ஒரு வழியா லின்ன வந்து அவன் நாட்டுக்கா கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த கமாண்டர் பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் மாரி வந்துகிட்டு இருக்கா. அப்ப வரும்போதே ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா வேற யாரும் இல்ல. பார்த்தா இவங்களோட சண்டை போடுறதுக்கு அந்த வில்லங்க தான் வந்துட்டாய்ங்க போல இருக்கு. ஆனா அந்த கமாண்டர் பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ பறந்து வரான் நம்ம என்னோட என்சூசு. அவனும் வந்து அவங்களோட சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோயினாக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கமாண்டர் பொண்ண கைய பிடிச்சு இழுத்து டக்குன்னு வா இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு போறான். பார்த்தா நம்மளோட லின்னோட ஆட்கள் எல்லாரும் அங்க வந்துர்றாங்க. ஆனா லின்னு வந்து தைரியமா வந்து என்சூஸ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்டா ஒரு வகையில நீனே என்னை தப்பிக்க விட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லும்போது தான் நம்ம என்சூஸ இப்படி பார்க்குறான். பார்த்தா அங்க கமாண்டர் பொண்ணு. உடனே இவன் கேட்குறான், "எங்க ஹீரோயினு? என் ஹீரோ அவளுக்கு என்னாச்சு?" அப்படி ரூஹாக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஆனா அங்க உள்ள படைகள்லாம் வந்து நம்ம என்சூஸுவ தாக்க போறாங்க. அதுக்கு லின்னு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ! உனக்கு ரூஹாவ தெரிஞ்சுக்கணுமா? அப்பனா ரூஹா எங்க இருக்கா? நீனே தேடி கண்டுபிடி" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம என்சூஸு ரூஹா இருக்கிற அந்த பின்டவுனுக்கு வந்து அவன் வீட்ல எல்லாம் தேடி பார்க்குறான். பார்த்தா அவ அங்க காணோம். உடனே அந்த பக்கத்து வீட்ல உள்ள அம்மாட்ட கேட்குறா, "இங்க இருந்த ரூஹா எங்க?" அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, "ரூஹாவா? அவங்கலாம் இங்க வரவே இல்லையே! எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது." அப்படின்னு சொல்லும்போது, பாவம் அவ அவள நினைச்சு இவ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா.